வீட்டின் வடகிழக்கு பகுதியில் நீர்நிலைகள், தண்ணி தொட்டிகள், கிணறு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பொதுவாக வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது 4 மூலைகளில் ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் கண்டிப்பாக தாராளமாக வரலாம். தண்ணி தொட்டி வரலாம், கிணறு வரலாம், ஒரு போர்வெல் வரலாம். அதே மாதிரி மற்ற நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த வடகிழக்கு பகுதியில் வந்து தாராளமாக வரலாம். இதுவே ஒரு 4 சென்ட் அளவுள்ள ஒரு வீட்டில் தண்ணி தொட்டி அந்த இடத்துல கொண்டு போடணும் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பில் அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தண்ணி தொட்டியை வந்து காம்பவுண்டு வாலோட ஒட்டியோ, சில பேர் காம்பவுண்டு வாலோட ஒட்டி போட்டுருவாங்க, இடம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறக்காக. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பில்டிங்கோட மெயின் வாலில் தண்ணி தொட்டி ஒட்டி போட்டுருவாங்க. இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது. இந்த மாதிரி தவறுகள் செய்யும்போது வாஸ்துவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி பாதிப்படையக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும்.